உங்க சிஎம் துண்டுச்சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க. ஓகே. எங்க தலைவர் எப்பனாலும் டிபேட்டுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்டிடிவி மூலமா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நடத்தினாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வந்தாங்க. எங்க முதலமைச்சரும் வந்தாரு. அமாவாசை ஆதரவு நான் சொல்றாப்புல இல்ல, பத்திரிகையாளர் சந்திக்கனா முதலமைச்சர் எங்கப்பா உங்க தலைவர் வந்தது? நான் கேமரா முன்னாடிலாம் நான் பேச மாட்டேன். நான் என்னைக்குமே வந்து மாசா படத்துல தான் பேசுவேன். படத்துல மட்டும் பேசுவாரு. மெயினா இந்த கத்தி படத்துல எல்லாம் பயமா பேசுவாரு. நிஜ வாழ்க்கையில பேசுங்க. லோயலாமணி, அருண் ராஜ்யம்லாம் அண்டா சிண்டா தானே. அப்ப நீ ஏன் வந்து பேசுற? உன் கட்சி தலைவர் வந்து பேச சொல்லு. உங்க அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பனையூர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரா? ஏன் வந்து பேசுங்கப்பா. ஆதவர்ஜனா எடுத்து கூட்டிட்டு வா, அருண்ராஜ், புஷியானந்த்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வா, செங்கோட்டையனை கூட கூட்டு வாப்பா. நீ ஸ்டேஜ்ல எல்லாரும் உட்காரு, நான் ஒருத்த வரேன், நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சிரு பாப்போம். ஊழல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக இருக்கிறப்ப ஊழல்வாதி, டிவிக்கு ஜாயின் பண்ணா அவர் புத்தர் ஆயிட்டாரா? லாட்டரி மணி வந்து லாட்டரி வித்த காசு பல குடும்பம் செதஞ்சு போயிருக்கு. 450 கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க, பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் இவர் ஆதவர்ஜனா மாமனாரோட காசு 3000 கோடி வந்து நீங்க ஆட்டை போட்டீங்க. வாய்ஸ் ஆஃப் கமன் பில்டிங் ஃபுல்லா உங்க மாமனாருக்கு தான், அவர் ஆட்டை போட்டு விட்டீங்க. நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி தெரியல. நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதா? கெரியரின் உச்சத்தை எப்படி, என் கெரியரின் உச்சத்தை விட்டு உதறிட்டு நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க தானே டயலாக் பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு இறக்குமதி வரி கட்டுறது கூட உங்ககிட்ட காசு இல்லையா? அங்கேயும் ஊழல் பண்றீங்க. ஊழலுக்கு பேர் போனவரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தான். இஸ் தி மோஸ்ட் கரப்டட் ஆக்டர் அண்ட் பொலிட்டிஷியன் இன் இந்தியா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுகவில் இருந்து திரு அன்பானந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. கடலூர்ல நேத்து தாவேகா பொதுக்கூட்டம் நடந்தது. அங்க பேசின கட்சியின் மூத்த தலைவர் ஆதவர்ஜுனா நிறைய விமர்சனங்களை திமுக மேல முன்வைத்திருக்கிறார். குறிப்பா திமுக காரங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்க, விஜய் ஏன் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு, ஏன் பிரஸ் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. அவர் அதற்கும் பதிலளித்திருக்கிறார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிஎம் உங்க முதலமைச்சரை திமுகவினரை நோக்கி அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க சிஎம் துண்டுச்சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க. எங்க தலைவர் எப்பனாலும் டிபேட்டுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேமராலாம் இல்லாம உங்க தலைவரை யதார்த்தமா வர சொல்லுங்க அப்படிங்கிற தொனியில சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க 2 क्वेश्चन கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னு திமுக காரங்க சொல்ல கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவரு நீங்களே சொல்லுங்க, அவருடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு எத்தனை வாட்டி நடந்தது? கரூர்ல ஒரு வாட்டி, 2 மாநாடு, நாமக்கல் ஒரு வாட்டி, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு வாட்டி, அது மாதிரி பண்ண டோட்டலா ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 வாட்டி தான் இருக்கும். இப்போ ஒரு வேலூர்ல வந்து நடக்க போகுது. இவ்வளவுதான் அவருடைய மக்கள் சந்திப்பு. ஆனா திமுக இருக்கிறவங்க, நீங்க திமுக விட்டுருங்க, திமுக தவிர்த்து வேற எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே எல்லாருமே வந்து களத்துல இருக்காங்க. அவங்க தலைவர்கள் வந்து களத்துல இருக்காங்க. விஜயன் அவர்கள் எப்ப களத்துக்கு வராரு? மக்களை சந்திச்சிருக்காரா? செத்து போனா கூட வந்து பனையூருக்கு தானே கூப்பிடுறாரு. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி நீங்க திமுக விமர்சனம் பண்றீங்க? என்ன லாஜிக்ல வந்து விமர்சனம் பண்றீங்க? கொஞ்சமாவது திமுக விமர்சனம் பண்றது ஒரு தகுதி வேணும் ஆதவர்ஜுனனுக்கு. இப்போ இதுல வந்து துண்டுச்சீட்டு இல்லாம பேசுறாருன்னு 2வது விமர்சனத்தை வச்சாரு. சிஎம் வந்து யூரோப் போயிட்டு வந்தாரு, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்காக, இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீடு தமிழ்நாட்டுல வந்து முதலீடு செய்வதற்காக வந்துட்டு ஃபாரின் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்டை சந்திச்சாரா இல்லைங்களா? பிரஸ்காரங்க கேள்வி கேட்கறது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பாட்ல வந்து பதில் சொன்னாரா இல்லைங்களா? சரி, அதை கூட விட்டுருங்க. என்டிடிவி மூலமா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நடத்தினாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வந்தாங்க. எங்க முதலமைச்சரும் வந்தாரு. எங்க முதலமைச்சரும் என்டிடிவிக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. அமாவாசை ஆதவர்ஜனா சொல்றாப்புல இல்ல, பத்திரிகையாளர் சந்திக்கனா முதலமைச்சர் எங்கப்பா உங்க தலைவர் வந்தது? ஏன்பா விஜய் வரல? ஆஃப் த இன்டர்வியூ உலகத்திலே முதல்ல நான் இப்பதான் கேள்விப்படுறேன். யாராவது ஒரு பத்திரிகையாளர் ஊடகக்காரவியாளர்கள் வந்து நேர்ல கூட்டிட்டு போய் வீட்டுல டீ காஃபி கொடுத்துட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிருங்கப்பா. நான் கேமரா முன்னாடிலாம் நான் பேச மாட்டேன். நான் என்னைக்குமே வந்து மாசா படத்துல தான் பேசுவேன். படத்துல மட்டும் பேசுவாரு. மெரசல் படத்துல பேசுவாரு, பீஸ்ட் படத்துல பேசுறாரு, பிகில் படத்துல பேச, எல்லா படத்துலயும் கிளைமேக்ஸ்ல மெயினா இந்த கத்தி படத்துல எல்லாம் பயங்கரமா பேசுவாரு. நிஜ வாழ்க்கையில பேசுங்க என்று எப்ப நீங்க பேசிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வில்லு படத்தப்ப பார்த்தது, ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு பேசிட்டு இருக்குல்ல, சைலன்ஸ் அப்படின்னு கத்தப்பட்டு தெரியுது இல்ல. அது தவிர்த்து எப்ப அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு? பத்திரிகையாளர்களை இப்ப வரைக்கும் சந்திக்கவே இல்லையே. அது உண்மைதானே? நாங்க எங்க தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு, என்டிடிவில சந்திச்சிருக்காரு. உங்க தலைவர் எப்ப சந்திச்சிருக்காரு? நான் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. வெளியே ஊடகம் வந்து ஒரு பயாஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ சன் நியூஸ் நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க திமுக தான் சொல்ல போறீங்க, கலைஞர் நியூஸ் திமுக தான் சொல்ல போறீங்க. அதை தவிர்த்து எந்த ஊடகம் வந்துட்டு நீங்க திமுக ஆதரவு வந்து ஆதவர்ஜனால சொல்ல முடியுமா? வெளிப்படையா சொல்ல முடியுமா? எந்த பிரஸ் பீப்புளுங்க திமுக ஆதரவா இருக்காங்க? இருக்கிறது என்னதான் சொல்ல போறாங்க? நாங்க எங்களுடைய திட்டங்கள் பேசுது. நாங்க என்னைக்காவது ஊடகக்காரன் உங்களுடைய சுதந்திரத்தை வந்து நாங்க கெடுக்க பார்த்திருக்கோமா?
நீங்க விஜய் நான் எடுத்துக்கோங்க, பனையூர் வாசல் அத்தனை பிரஸ் பீப்புள் வெயிட் பண்ணிருக்கானுங்க. குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில இருந்தா, வாங்கப்பா டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்க, தண்ணியாவது குடிங்க, வெயில ஏன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றதுக்காவது ஒரு திராணி இருந்ததா ஃபர்ஸ்ட்? நீங்க என்டிடிவி ரிப்போர்ட்டர் அந்த நேஷனல்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு, பனையூர் வீட்டுல உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து அவங்கள உபசரிச்சு அவங்கள டீ காஃபி கொடுத்தெல்லாம் அனுப்ப தெரியுதுல்ல. அப்ப லோக்கல்ல இருக்கிற பிரஸ் பீப்புள் தமிழ்நாட்டுக்காரங்க இடிச்சவாங்களா? நீங்களாம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கள வந்து நீங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க காப்பாத்த போறீங்களா? நீங்களே வந்து ஊடகங்களை வந்து யாராவது மதிச்சிருந்தா தானே. கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆகுது. 3 வருஷமும் விஜய் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறாங்க. அவங்கள ஒரு ஆளா மதிச்சீங்களா ஃபர்ஸ்ட்? ஒரு ஹியூமன் பீயிங்ல கன்சிடர் பண்ணீங்களா? அப்படி இருக்கப்ப நீங்க எல்லாம் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? பிரஸ் பீப்புளை ஏன் நீங்க கேவலப்படுத்துறீங்க? நீங்க யோகியமா இருந்தீங்கன்னா அவங்கள ஏன் நீங்க கேவலப்படுத்துறீங்க? நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் பிரஸ் பீப்புள் காட்டுறாங்க. நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க, பிரஸ் பீப்புள் காட்டுறாங்க. உங்களால 41 பேர் செத்து போயிட்டாங்க, பிரஸ் பீப்புள் காட்டுறாங்க. உங்களால சேலத்திலயும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, பிரஸ் பீப்புள் காட்டுறாங்க. நீங்க என்னத்த பண்றீங்களோ அதுதான் பிரஸ் பீப்புள் காட்டுறாங்க. இது உண்மையா இல்லீங்களா? நீங்களே சொல்லுங்க. இல்ல சார், அவர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் டிபேட்னா நாங்க வருவோம், இந்த அண்டா சொம்பு அல்ற சில்ற இவங்களுக்குலாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம், எங்களுடைய போட்டி வந்து தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டாலின் அவர்களோட நேருக்கு நேர் விவாதிக்க நாங்கள் தயார்னு சொல்றாங்க. கட்சியில உள்ள மத்த தலைவர்கள்லாம் என்ன விமர்சனம் பண்ணாலும் நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்தை விஜய் நான் வந்து சொல்லுங்க. அண்டா சிண்டா சில்லறை கில்லறைகள் பதில் சொல்ல முடியாது அப்படின்றீங்களா? அப்ப நீ யாரு? அப்ப அம்மாவாசை ஆதவர்ஜனா யாரு? நான் எனக்கு உரிமையில பேச தெரியாதா? அண்டா சிண்டா சில்லறை கில்லற தானே நீயும் அப்படின்னா? அப்போ உன் கட்சியில இருக்கிற இந்த ராஜ்மோகன், இடியாப்ப ராஜ்மோகன், ரமேஷ், வேற லோயலாமணி, அருண்ராஜ் இவங்களாம் அண்டா சிண்டா தானே? அப்ப நீ ஏன் வந்து பேசுற? உன் கட்சி தலைவர் வந்து பேச சொல்லு. உங்க அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பனையூர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரா? ஏன் வந்து பேசுங்கப்பா. நாங்களும் இந்த கட்சியோட அண்டா சிண்டா சில்ற ஸ்பூனு இந்த மாதிரிலாம் எங்களுக்கும் பேச தெரியும். உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. உன் தலைவர் வந்து நீ பிரஸ் மீட் கொடு, நாங்களும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம். யார் பேசுறாங்க பாப்போம். நாங்க டெய்லியும் தாங்க பிரஸ் சந்திச்சுட்டு இருக்கோம், நாங்க டெய்லியும் தான் பேசிட்டு இருக்கோம். எங்க கட்சி தலைவர் பேசுறாரு, துணை தலைவர் இவரு துணை முதலமைச்சர் பேசுறாரு, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கோம். அது என்ன அவன் ஒருமையில பேசுறது? அண்டா கிண்டா சில்ற கில்றன்னு என்ன வார்த்தை இதெல்லாம்? அரசியல் வரீங்களா இல்ல வன்மத்தை பூச வரீங்களா? நீங்க எதுக்கு அரசியல் வரீங்க ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினா யாருங்க வந்துட்டு உண்மையாவே அரசியல் பேசுறாரா? நீங்களே சொல்லுங்க. அந்த அளவுக்கு இவங்க சைடு வந்து அவ்வளவு குறைபாடு. அமெரிக்கால வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் 2 பேர் நின்று விவாதிக்கிறாங்க. கடந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம், ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் எதிர் துருவங்களா இருந்து ஒரே மேடையில விவாதிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் தயக்கம், முதலமைச்சருக்கு ஏன் தயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. முதலமைச்சர் என்னைக்கு தயக்கம் விவாதிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் என்னைக்கு தயக்கம் சொல்லியிருக்காரு? இவன் அண்டா சில்றா தானே பேசிட்டு இருக்காப்ல. எங்க விஜய் நான் பேசுறது? எங்க முதலமைச்சர் டெய்லி தான் பிரஸ் சந்திச்சுட்டு இருக்காப்ல. நீங்க அமெரிக்கால பிரசிடென்ட் ட்ரம்ப் சந்திக்கிறாங்க, கமலா ஹாரிஸ் வந்து நேரடியா பேசுறாங்க, 2 பேரும் விவாதத்துல இருக்காங்க. சரி, ஓகே. அமெரிக்கால இருக்கிற சூழ்நிலை இங்க இருக்கிற சூழ்நிலையும் ஒண்ணா? இப்போ அதாவது உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அமாவாசை ஆதவர்ஜனோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? 3 கட்சி மாறி இருக்க, 3 கட்சியில மாறி ஒவ்வொரு கட்சியிலும் நான் மதிக்க கிடையாது. விசிகேலையும் நான் மதிக்க கிடையாது. நீ டிவி கேட்க போனேன், அங்க போய் நீ ஏதோ விசிகேல இருந்து வந்த ஒரு காரணத்துக்காக உன்னை தூக்கி இந்த இடத்துல தேர்தல் இந்த ஒரு ஏதோ ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ அந்த கட்சியில இருக்கிறது உன் கட்சிக்காரங்களே உனக்குமே விரும்பல. உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டே இவ்வளவுதான். உன்னுடைய அரசியலோட உங்க மொத்த கட்சியோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா எல்லாரும் மாற்று கட்சியில இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எதிராக நாங்க வந்து என்ன வந்து பேசுறது? நீ 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சிய 50 வருஷம் போராடிட்டு இருக்கிற எங்க தலைவரை மிசால உள்ள போயிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரா இருக்காரு. நீ வந்து எனக்கு பேட்டி கொடுன்னு சொன்னப்ப நான் வந்து நான் இழிச்சவங்களா தெரியுங்களா பார்த்தா? 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சியா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து என் தலைவருக்கு சரிசமா வந்து பேசுன்ற உங்களுக்கு கூச்சமா இல்ல? எதுக்கு என் தலைவர் வரணும்? நான் வரையும் அவங்க கூட பேசுறதுக்கு. நான் ஒருத்தர், நீ உன் கட்சியில இருக்கிற உயர்மட்ட தலைவர் எல்லாரும் ஆதவர்ஜனா எடுத்து கூட்டிட்டு வா, அருண்ராஜ், புஷியானந்த்ல இருந்து எல்லாரும் கூட்டு வா, செங்கோட்டையனை கூட கூட்டு வாப்பா. நீ ஸ்டேஜ்ல எல்லாரும் உட்கார, நான் ஒருத்த வரேன், நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சிரு பாப்போம். நான் அப்படி சொல்லட்டுமா? பேசி வாங்க, ஜெயிக்க முடியாதுங்க என்கிட்ட. ஏன்னா உங்ககிட்ட ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு? ஊழல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு அதிமுக இருக்கிறப்ப ஊழல்வாதி, டிவி கலைச்சார் ஒரு புத்தர் ஆயிட்டாரா? லாட்ரி மணி வந்து லாட்ரி வித்த காசு பல குடும்பம் செதஞ்சு போயிருக்கு. 450 கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க, பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் இவர் ஆதவர்ஜனா மாமனாரோட காசு 3000 கோடி வந்து நீங்க ஆட்டை போட்டீங்க. வாய்ஸ் ஆஃப் கமன் பில்டிங் ஃபுல்லா உங்க மாமனார் தான், அவர் ஆட்டை போட்டு விட்டீங்க. நீங்க எல்லாம் ஊழல் படி தெரியல. நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதா? நீங்க கேட்டா நான் தூய சக்தி, நான் வந்து தூய சக்தின்றீங்க.
கட்சிக்காரங்க பூரா ஃப்ராடுங்களா இருக்கானுங்க. நீங்க எப்படி என் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணலாம்? இதுதாங்க இவங்களுக்கு. இல்ல, தனிநபர் தாக்குதலுக்குள்ள நம்ம இறங்க வேண்டாம். அவர் சொன்ன விஷயத்துக்கு மட்டுமே நம்ம பதில சொல்லுவோம் சார். ஏன்னா, அப்ப லாட்டரி மாற்றி நமக்கும் தான் 500 கோடி குடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த அவங்க முன் வைப்பாங்க. அதனால தனிநபர் தாக்குதலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நீங்களுமே அதை தவிர்க்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, திமுகவிற்கு இதுவரைக்கும் 2வது டைம் ஜெயிச்ச வரலாறே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே. குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ம். எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சார். ஓகே. ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. ஓகே. கலைஞர் கருணாநிதிக்கு அப்படி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கலைஞர் அவர்கள் கட்சியில இருக்கிறப்போ எம்ஜிஆர் அவர்கள் எங்க கட்சியில இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் கட்சியில இருந்தாங்க. கருத்து வேறுபாடு காரணமா வேற கட்சிக்கு போய் அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. 10 வருஷம் தொடர்ந்து அப்புறம் ஏடிஎம்கேல ஆட்சியில இருந்தாங்க. இப்ப அது வரலாறு இல்ல, நாங்க வந்து பேக் டு பேக் வந்து டிஎம்கே வரைக்கும் வின் பண்ணது இல்ல அப்படின்னு வரலாறு படைக்க போறோம். வரலாறுல அதாவது ஹிஸ்டரியில நாங்க என்னைக்குமே எங்க பேர் எழுதுறதுல நாங்க தானுங்க ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு திமுகவோட வரலாறு பத்தி பேசுறதுனா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வரலாறு பேசினா கூட ஒரு வருஷமே போயிடும். அந்த அளவுக்கு நாங்க வந்து சாதனை பண்ணிருக்கோம். இவர் என்ன சும்மா தேவல, அதாவது ஹிஸ்டரியில இந்த மாதிரி நீங்க வந்து ரிப்பீட் ஆகல, ஹிஸ்டரியில ரிப்பீட் ஆகாத நாங்க இப்ப ரிப்பீட் பண்ண வைக்கிறதாங்க எங்க வேலை. வரலாறு என்ன பேசுது? வரலாறுல இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்ல. அதை நிகழ்த்தி காட்டுறதுல தான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். திமுக அதை நிகழ்த்தி காட்ட போகுது 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 லோடிங். அதை பார்க்க தானே போறாரு ஆதவர்ஜன், பார்க்க தான் போறாரு. நீங்களும் பாருங்க. இல்ல, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் நீங்க ஊழல்வாதின்னு சொல்றீங்க. ம். ஆனா KN நேரு மேல நேத்து வந்து வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கு Okay. நீதிமன்றம். ஓகே. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் நேத்தே கடலூர் கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, ம். விஜய் அவர்கள் ஊழல் பண்றவங்கள பக்கத்திலே வச்சுக்க மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது, ஊழல்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஓகே. நம்ம கட்சியில முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மேல கேஸ் இருக்கு. ஓகே. நம்ம தாவேக்காவை நோக்கி ஊழல் கட்சின்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? அதாவது எங்க கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் மேல் வந்து ஊழல் குற்றச்சாட்டை வந்துட்டு பகிரங்கமா போடுறாங்க. இடி ரைடு மூலமோ இன்கம் டாக்ஸ் ரைடு மூலமா போடுறாங்க. ஓகே. ஆனா குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா? இப்ப வரைக்கும் வந்துட்டு ஊழல்வாதி நிரூபிக்கப்பட்டிருக்கா? யார் மேலுமே ஊழல்வாதி நிரூபிக்கப்படவில்லை. ஆனா விஜயன் அவர்கள் கதை பாரியா, 1.5 கோடி ரூபாய் வந்து ஃபைன் கட்டணும் உச்ச நீதிமன்றத்து மூலமா உயர் நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருக்காங்களா இல்லீங்களா? அப்ப யார் ஊழல்வாதி? சொந்த பணத்தை, அதாவது படம் நடிச்சு அதுக்கு வாங்கின பணத்தை கூட வரி கட்ட முடியாம ஒளிச்சு வைக்கிறது யாரு? நீங்க. சரி, உங்க கார் வாங்குனீங்க, அந்த ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குனீங்க, இறக்குமதி வரி கட்டது கூட காசு இல்லையா உங்ககிட்ட? கெரியரின் உச்சத்தை, எப்படி என் கெரியரின் உச்சத்தை விட்டு உதறிட்டு நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்க தானே டயலாக் பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு இறக்குமதி வரி கட்டது கூட உங்ககிட்ட காசு இல்லையா? அங்கேயும் ஊழல் பண்றீங்க. ஓகே. அப்புறம் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட் ரைடு விட்டாங்க. எப்பனா அந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த நெல்லையில ஏதோ ஒரு அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணாரு. அப்போ உங்களுக்கு வந்து 80 கோடி ரூபாய் கடலூர்ல, நெய்வேலியில சாரி நெய்வேலியில அந்த 80 கோடி ரூபாய் வந்துட்டு கணக்குல வரல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸ்பி ஸ்டுடியோஸ் யாரு? உங்க தாய்மாமா பேர்ல வந்துட்டு நான் கருப்பு அந்த கணக்குல வராத பணத்தை என் சம்பள பணத்தை நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க ஊழல்வாதி, நீங்க புத்தர் ஆயிட்டீங்களா? நீங்க இவ்வளவு ஊழலையும் உங்க தலைவரே பண்ணிருக்காரு. இவ்வளவு ஊழலையும் விஜயனாவே பண்ணிருக்கிறப்போ இன்னொரு கட்சியை நீங்க எப்படி விமர்சனம் பண்ணலாம்? இன்னொரு கட்சியில இருக்கிறவங்க ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா? உச்ச நீதிமன்றத்தாலேயோ உயர் நீதிமன்றத்தாலேயோ ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஒருத்தர் மேல கேஸ் போட்டா அவங்க ஊழல்வாதியா? இப்ப நான் வந்து விஜயன் அவர்கள் மேல வந்து என்னுடைய பணத்தை 2 கோடி ரூபாய் திருடிட்டு போயிட்டார், அதனால அவர் திருடன் சொல்லிடலாமா? கேஸ் போட்டாலே திருடன் சொல்லிடலாமா? கேஸ் நீதிபதி அவர்கள் எதுக்கு இருக்காங்க? நீதிபதி அவர்கள் விசாரிச்சு இவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு புகாரானவங்க ஊழல்வாதி தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சா மட்டும்தான் அவங்க பேர்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப வரைக்கும் எதுவுமே வரலீங்களே. சும்மா வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கும் பேசுறது எப்படி? ஆனா விஜயனுக்கு எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க, உயர் நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் அடிக்கடிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். தாளம்பூர்ல 150 ஏக்கர் விஜயன் அவர்கள் வாங்கி வச்சிருக்காரு. யார் பேர்ல? பினாமி பேர்ல வாங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு அதுல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஊழல் எங்க சம்பாரிச்சவனா? படத்திலே நடிச்சு சம்பாரிச்சிட்டாருங்களா? லண்டன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, விஜய் வித்யாஸ்ரம் ஸ்கூல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, சந்திராமால் சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, கேஸ்டல் ரிசார்ட்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு எல்லாத்துலயும் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே நீங்க வந்து தூய சக்தியால சம்பாரிச்ச பணமா? நீங்க இவ்வளவு கருப்பு பணம் மூலமா தானே நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. ஏன்னா கருப்பு பணத்துக்காக நீங்க தீர்ப்பு வாங்கிருக்கீங்களா இல்லையா நீதிமன்றத்தால? அப்படின்றப்ப நீங்க வந்து ஊழல்வாதி தானே நீங்க. ஊழலுக்கு பேர் போனவரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தான். இஸ் த மோஸ்ட் கரப்டட் ஆக்டர் அண்ட் பொலிட்டிஷியன் இன் இந்தியா. சீரியஸா அவர் தாங்க மோஸ்ட் கரப்டட் ஆக்டர். ஆக்சுவலா சரியான நேரத்துல வரி கூட கட்ட முடியாது. இவெல்லாம் உண்மையா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா சொல்லிக்கிறதுக்கே கேவலப்படுத்தும். ஆக்சுவலா இப்ப நேத்து வந்து ஐடி விங் நிர்வாகிகள் சார்பா ஒரு கூட்டம் நடந்தது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்கிறாரு சிஎம். ஓகே. இப்ப இவ்வளவு வருஷமா மீட் பண்ணல, இப்ப எலெக்ஷன் அப்ப மட்டும் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி வைப் வித் எம்கேஎஸ்னு ஒரு விஷயத்த பண்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஓகே. எல்லாமே விஜய் வந்ததோட பயந்தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு செல்ஃபி எடுக்கிறாங்க
முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, ஓகே அது எல்லாமே விஜய் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஓகே விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாரு இன்றைய முதலமைச்சர் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஓகே 2021 விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வந்து, அதாவது இப்ப வந்து ரேம்ப் வாக் போனாருன்னு அப்ப சொல்லியிருக்காங்க. 2021 எங்க முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரேம்ப் வாக் போனாரு, கேட்டா காப்பின்றாங்க. வெள்ளை சட்டை வந்து எப்பயுமே நாங்க போறோம். சாண்டல் கலர் பேண்ட் வந்து இப்ப ரீசெண்டா போட ஆரம்பிச்சார். ஓகே, சாண்டல் கலர் பேண்ட் போட்டா என்ன விஜய் என்ன பார்த்து தான் காப்பி, நான் கூட தான் சாண்டல் பேண்ட் போடுறேன். ஏன் அப்படி பார்த்தா வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்துட்டு ரேம்ப் வாக் போறப்பயும் அவர் நடைப்பயணம் போறப்பெல்லாம் அதே வெள்ளை சட்டை அதே சாண்டல் கலர் பேண்ட் தான் போடுது. அப்ப நீங்க காப்பி அடிச்சீங்களா? செல்ஃபி எடுக்கிறது இது எடுக்கிறதால நாங்க ஆதி காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். நிர்வாகிகள் சந்திப்பு நாங்க ஆதி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் உங்களை பார்த்தே காப்பி அடிக்கிறது என்ன லாஜிக்ல பேசுறாரு? அரசியல் ஏதாவது பேசுறீங்களா? நான் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா எங்களை பார்த்து தான் நீங்க அரசியல் கட்சி தொடங்கிருக்கீங்க. நாங்க 75 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அரசியல் கட்சி தொடங்கிட்டோம். இப்ப நீங்க தானே தொடங்கி, அப்ப எங்களை பார்த்து தான் நீங்க காப்பி அடிக்கிறீங்க. இது என்ன லாஜிக் இது? இதெல்லாம் ஒரு அதாவது இதெல்லாம் பொலிட்டிக்கல் டாக்கா இருக்குங்களா? நீங்களே சொல்லுங்க. அரசியல் பேசுறதை விட்டுட்டு எங்களை மாதிரி சட்டை போடுறீங்க, எங்களை மாதிரி பேண்ட் போடுறீங்க, எங்களை மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சுக்கிறீங்க, எங்களை மாதிரி செல்ஃபி எடுக்கிறீங்க. இதெல்லாம் அரசியலுக்கு என்ன தேவை? சமூக நீதி பத்தி பேசு. சமூக நீதி பத்தி என்னைக்கா குரல் கொடுத்திருக்கியா? ஃபர்ஸ்ட் சமூக நீதியில வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ ஆயிருக்கு. அந்த திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு பாஜக காரங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து எதிர்த்து நின்று இருக்காங்க. ஏன் தமிழக அரசு வந்துட்டு எதிர்த்து நின்று அவங்கள உள்ளூடாம பாதுகாப்பு? அதுக்கு ஏதாவது நீ கருத்து சொல்லு. கவின் ஆணவ படுகொலைக்கு வந்து என்ன கருத்து சொல்லு. நீ தானே சமூக நீதி பத்தி பேசுற, அது கருத்து சொல்லு. இதெல்லாம் நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? சரி, பிஜேபிக்கு எதிராக ஏதோ குரல் கொடுத்திருக்கீங்களா? நாங்க குரல் கொடுக்குறோம், ஏன் நீ குரல் கொடுக்குற? ஏன் பயமா? பிஜேபினா அவ்வளவு பயமா உனக்கு? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிள் லாஜிக்ங்க. விஜயனை பார்த்து நயனார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு ஆக்ட்ரஸ் த்ரிஷா மேடம் வச்சு இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தோழர்கள் குரல் கொடுக்குறாங்க. நான் குரல் கொடுத்தேன். என் கட்சியில இருக்கிறவங்க எல்லா தலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அந்த கட்சியில இருக்கிற தலைவருக்கு இந்த அளவுக்கு இழிவுபடுத்துற மாதிரி பேசக்கூடிய ஒரு பிஜேபி தலைவருக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க மாட்டாருங்களா? கண்டன அறிக்கை கொடுக்கறது கூட அந்த ஆதவர்ஜனுக்கு துப்பு இல்ல. ஏன் பிஜேபி எதிராக பேச மாட்டீங்களா நீங்க? ஏன் இப்படி ஏன் பயந்து சாவறீங்க? உன் கட்சி தலைவருக்கே உனக்கு வந்து நீ பாதுகாப்பு நிர்மல்குமார் பேசியிருக்காரு தானே? எப்படி நிர்மல்குமார் பேசியிருக்கிறாரு. நிர்மல்குமார் ஒருத்தர் சொன்னா போதுங்களா? பேசியிருக்கிறாரு. என்ன சொன்னார் நிர்மல்குமார் சொல்லுங்க. அவர் பேசுறது கண்டனம், அவ்வளவுதான். இதே நயினார் நாகேந்திரன் திமுகவோட பி டீம்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் இனி கவுன்சிலரா கூட வரமாட்டாரு, மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகேங்க, நான் நயினார் நாகேந்திரன் சொல்லிங்க. பிஜேபிக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் வந்து ஓகே பிஜேபி பி டீம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருங்க. உங்க கட்சி தலைவரை இன்னொரு, அதாவது ஒரு சக நடிகரை வச்சு கேவலப்படுத்தி பேசுங்கிறப்போ உங்களுடைய கோபம் இவ்வளவுதாமா? உங்களுடைய வெளிப்பாடு இவ்வளவுதாமா? உன் கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூடவா வந்து திராணி இல்ல, தைரியம் இல்ல? ஏன் ஆதவர்ஜன் வாய் திறந்து பேச மாட்டாராமா? ஊருக்கு முன்னாடி வந்து திமுக விமர்சனம் பண்ண தெரியுதுல, எங்க தலைவரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க, எங்க தலைவரை பார்த்து செல்ஃபி அடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு இதை தவிர்த்து வேற என்ன பேசுறீங்க? உன் தலைவரை இழிவுபடுத்த மாதிரி பேசுங்க. நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக ஒரு குரல் கூட கொடுக்க முடியல. நீ என்ன, நீ அந்த கட்சியில இருந்து என்ன பண்ண போறீங்க? ஏன்னா பிஜேபிக்காக நீ தான் ஏன் வேலை போயிட்டு இருக்க. பிஜேபிக்காக ஆதவர்ஜன் வந்து வேலை போயிட்டு, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சிபிஐ கேஸுக்கு வந்து மாறணும்னு ஆதவர்ஜன் எடுத்து பிஜேபிக்கு எதிராக ஒரு இடத்துல வந்து ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காரா? சொன்ன போனா பிஜேபி ஏவி விட்டு அமைச்சு ஸ்லீப்பர் வேலை மாதிரி இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காரு டிவிகே கட்சியில. விஜயனாவை வந்து டோட்டலா காலி பண்ணிட்டு பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆகிறா இல்லையான்னு மட்டும் நீங்களே பாருங்க. அதுதாங்க நடக்க போகுது. இவங்க வந்து அரசியல் பேசுறாங்க. அரசியலே பேச தெரியலைங்க. சமூக நீதிக்காக குரல் கொடு. உன் கட்சியோட 5 கொள்கைக்காக அந்த 5 கொள்கைக்காக ஒரு இடத்துல ஒரு விளக்கம் கூட்டம் வந்து பண்ணுங்க. கொள்கையும் பரப்ப கிடையாது, ஒரு வெங்காயமும் பண்ண கிடையாது. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு திமுக மட்டும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. இறுதி கேள்வி சார், தேமுதிக உங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்வினை வந்துட்டே இருக்கு எல்லா சைடு இருந்தும். அதிமுகல இருந்து எதிர்வினை வந்தது, அதன் பிறகு பாஜகல இருந்து எதிர்வினை வந்தது. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நேத்து வந்து தாவேகா தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணது வந்து வடிவேலு அவர்கள். அவர் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். இப்ப தேமுதிக அங்க போய் சேர்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. தொண்டர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி இந்த கூட்டணியை புறக்கணிப்பாங்கன்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா தேமுதிக வந்துட்டு திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. 2016 வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணியில சேரணும்னு இருந்தார். பட் ஆனா அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில வந்து ஆகல. சரி, ஓகே. கலைஞர் அவர்கள் இறந்தப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அழுந்தாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அவர் எங்க போனாரு? கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு தான் போனாரு. அப்படி தேம்பி எழுந்தார். அந்த அளவுக்கு பாசத்துக்குரியவர். திமுக கூட்டணியில வரணும்னு ஆசைப்பட்டவர் தான். அன்னைக்கு சூழ்நிலையா வர முடியல. அவருடைய கல்யாணத்தை நடத்தி வச்சார்
கலைஞர் அவர்கள் தான். அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் மேல வந்து ஒரு பற்று, என்னைக்குமே ஒரு பாசத்தோட தான் இருந்தாரு. திமுக மேல அந்த அளவுக்கு ஒரு அன்பா தான் இருந்தாரு. இவரு உதயண்ணா அவர்கள் வந்து முதல்ல சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் முதல்ல பார்க்க போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த அளவுக்கு நட்பு ரீதியா எங்க கட்சிக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கு. கூட்டணி இது வரைக்கும் சேரல. அவங்கவங்க ஒரு கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு தேமுதிக வந்து திமுக கூட்டணியில சேர்ந்தோடனே அவங்களுக்கு காண்டு இப்போ விஜயன் ஒரு கட்சியில என்ன காண்டுன்னா இப்படி ஒரு போர்டு வச்சுக்கிட்டாங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. எப்படி போவாங்க? உங்க கட்சியில வந்து ஒரு கொள்கை இல்ல, கோட்பாடு கிடையாது. கொள்கை இது 5 கொள்கை வச்சிருக்கீங்க. அந்த 5 கொள்கை ஏத்த மாதிரி நீங்க நடந்துகிட்டு தான் கிடையாது. அதனால உங்க கட்சிக்கு அந்த உங்க கூட்டணிக்கு யாருமே வரல. பிஜேபி கிட்ட வந்து கூட்டணி போலான்னு பாத்தீங்க. பிஜேபி வந்து ஒரு மிரட்டி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணியில பேரெல்லாம் பேசினாலும் இல்லையா? நீங்க டிவி கேட்கறா நியாயமா பதில் சொல்லுங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணி பேரம் பேசினாங்க. துணை முதலமைச்சர் எல்லாம் கேட்டாங்க. பாதி சீட்டு கேட்டாங்க, கிடைக்கல. அந்த விரக்தியிலே நீங்க வந்து வன்மத்தை கொட்டுறீங்க. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பிஜேபி இருக்கிற என்னன்னா அவங்க கூட்டணி வருமானு எதிர்பார்த்தாங்க. அங்க போய் என்ன பண்ணீங்க? ஏடிஎம்கேல வந்துட்டு நீங்க கூட்டணி சேருங்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இப்ப வரைக்கும் காப்பாத்தல. அப்படி இவங்க மேலாம் வந்து ட்ரஸ்ட் இல்லாதனாலதான், இங்க வந்தா ட்ரஸ்ட் இருக்குன்றனாலதான் மீண்டும் 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புல ஏறுவாருன்றனாலதான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அவங்களுக்கு எல்லாம் அவங்க கட்சியில போய் சேர்ந்ததா அவங்க பாராட்டி இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேட கூட்டணிலயோ டிவிகேட கூட்டணிலயோ போய் ஜாயின் பண்ணியிருந்தா அவங்க வந்து சந்தோஷத்துல வந்து பேசியிருப்பாங்க. இப்ப டிஎம்கேட கூட்டணியில ஜாயின் பண்றதுல அவங்க வைத்தறிச்சல் எப்படி பேசுறாங்க? அது இயல்புதாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கூட்டணியில் ஜாயின் பண்றப்போ ஒரு வைத்தறிச்சல்ல பேசுறது இயல்புதான். அதெல்லாம் வந்து பொருட்படுத்தவே கூடாது. ஏன்னா டிவிகே காரங்களுக்கு எல்லாம் இப்பதான் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கிற பல அவங்க ஐடிவிங்க எல்லாம் போட்டு விட்டு எக்ஸ்ட்ரா நிறைய வந்து விஜயகாந்த் அவர்கள் மன்னிக்க மாட்டாரு, துரோகத்தின் அறிவு அப்படி இப்படி என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களே எங்க கூட தான் கூட்டணி வரணும்னு ஆசைப்பட்டவர். அவருடைய ஆசை பெற்ற அவருடைய கல்யாண வாழ்க்கையை தொடங்கி வச்சவர் எங்க கலைஞர் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையை இப்ப 2வது இன்னிங்ஸ் வந்து வெற்றிகரமா தொடங்கி வச்சு எங்க முதலமைச்சர் அவர்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. 2026 கண்டிப்பா மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேறாரு. இதனால அவங்க வைத்தறிச்சல் பட்டாங்கன்னா பட்டுட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைம் கிடையாது. மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரதுக்காக நாங்க எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். இவனுங்க இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புறதுல வந்துட்டு இவங்க தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலா அப்படி நன்றி விசுவாசம் வந்துட்டு விஜயன் அவர்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நன்றி பத்தி எல்லாம் பேசுறாங்க. அவ்வளோ உங்களுக்கு நன்றி விசுவாசம் இருந்தா உங்க தலைவர்கிட்ட போய் தலைவரே இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய பையன் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு இப்ப வரைக்கும் வாய்ப்பு தரல, அவருக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க அப்படின்றத வந்து நீங்க போய் சொல்லியிருக்கலாம்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பையாவது உருவாக்கி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இப்ப வரைக்கும் அது பண்ணல? விஜயனை நினைச்சிருந்தா ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நீங்க மட்டும் உங்களோட அரசியல்லயோ சரி உங்களுடைய திரைத்துறையில வந்து நீங்க உச்சத்துக்கு போயிட்டீங்க நீங்க சொல்றீங்களா? அந்த உச்சத்துக்கு யார் உங்களுக்கு அஸ்திவாரம் கொடுத்தது? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தானே. அவர் காட்டுற நன்றி கடன் இதுதான் பண்ணீங்க. அவருக்கு பையனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. ஏன் நீங்க வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க? அப்ப இவங்கெல்லாம் வந்து நன்றி விசுவாசத்தை பத்தி பேசுறாங்களே. இவரு அவரோட பையனுக்கு நினைச்சிருந்தா ஒரு சினிமால வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்திருக்கலாம். அது ஏன் வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் கெரியர் உச்சத்துல இருக்கணும், மத்தவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்னால தாங்க அவங்க வந்து இன்னி வரைக்கும் அரசியலை ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை இவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.